இருக்கின்றார், என்றைக்கும் இருப்பார். இந்துக்களின் முதல்வர் என்கின்ற அடையாளம் தான் மிகப்பெரிய அடையாளம். கவுன்சிலர் அடையாளம் 5 வருஷம், எம்பி அடையாளம் 5 வருஷம். இந்த இந்து சமுதாயம் என்றெல்லாம் இருக்கின்றதோ அன்றைக்கு அர்ஜுன் சம்பத் என்கின்ற ஒரு நபர் இருந்தார். அவருடைய உழைப்பின் காரணமாக இந்துக்களுக்கு சூடு சரணை வந்தது, இந்துக்களுக்கு உணர்வு வந்தது. இந்துக்களுக்காக போராடி அர்ஜுன் சம்பத் இருந்தார். அர்ஜுன் சம்பத் என்கின்ற முதல்வர் இருந்தார் என்பதுதான் அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களுடைய அடையாளம். இந்த மண்ணின் அடையாளத்தை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம்பூர் என்று சொன்னால் பலருக்கு அதனுடைய பெயர் காரணம் தெரியாமல் இருக்கும். ஆம்பூர் என்று சொன்னால், ஆம் என்று சொன்னால் ஊற்று, ஊற்று நிறைந்த ஊர் இந்த ஆம்பூர். இப்ப எங்க ஊற்று இருக்கா? சாராயம் தான் ஊற்றா ஊட்டிட்டு இருக்கிறானே தவிர இந்த மண்ணில ஊற்று இல்லாமல் இருக்கிறது. உண்மைதானே? நிலத்தடி நீர் இருக்கா? பாலாறு பாலா போன ஆறா மாறிடுச்சா இல்லையா? அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி நம் பாலாற்றை இழந்தோம், ஆம்பூருடைய இந்த ஊற்று தண்ணியை இழந்தோம். இன்றைக்கு டாஸ்மாக் செந்தில் பாலாஜி மூலமாக டாஸ்மாக் தான் சாராயம் தான் இன்னைக்கு ஆறா ஓடிட்டு இருக்கு இந்த ஆம்பூர்ல. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்து மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை. அதற்காக தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்து மக்கள் கட்சி கடந்த காலங்களிலே இங்கே கூட்டங்கள் போடும் பொழுது பல்வேறு எதிர்ப்புகள்